நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். கர்த்தர் நம் கையை பிடித்தா எல்லாம் ஆகும். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஆகாமல் இருக்கிறதோ அதெல்லாம் ஆகும். அந்த கரம் சாதாரண கரம் அல்ல, பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய கரம். Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on Jabam TV. நாம் எடுத்துக்கொள்வோம் வேகமாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 13 வசனம். 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்ல, நான் உன் வலது கையை பிடித்து. ஆமென். கர்த்தர் நம் கையை பிடித்தா என்னங்க ஆகும்? என்ன ஆகும்? எல்லாம் ஆகும். கர்த்தர் நம் கையை பிடித்தா எல்லாம் ஆகும். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஆகாமல் இருக்கிறதோ அதெல்லாம் ஆகும். அல்லேலூயா. அந்த கரம் சாதாரண கரம் அல்ல, பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய கரம். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத களிமண்ணை கூட உருவாக்கி அந்த களிமண் ஜீவன் பெறும்படியாக செய்யும். Those hands are mighty hands. அந்த கரங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது, மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த கரங்கள் செயல்படும். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் அந்த கரம் எதுவுமே செய்ய மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் கரத்தை நான் பிடிப்பேன் என்று சொல்றாரு. ஆனால் ஆண்டவருடைய கை என் கையை பிடிக்க மாட்டேங்குது. எதுவுமே நடக்கலை, இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலை. ஏன் நடக்கலை? ஆண்டவர் நம்ம கையை பிடிக்கல. ஏங்க நம்ம கையை பிடிக்கல? நம்ம கையை வேற எதையோ பிடித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஒரு கிறிஸ்தவன் கர்த்தரை பிடிக்காதபடி அவனுடைய கரம் வேற எதையோ பிடித்து கொண்டு இருக்கிறது. அதனால ஆண்டவரால் பிடிக்க முடியல. ஆண்டவரால் பிடிக்க முடியல அப்படின்றதுனால என்ன ஆகுது? அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது. பயம் உள்ளே கடந்து வருகிறது, பதட்டம் வருகிறது, வேதனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், பலவிதமான இன்னல்களுக்குள்ளாக ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கடந்து வருகிறது. ஏன்? அந்த கரம் வேறு ஒன்றை பிடித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எதங்க பிடித்து கொண்டு இருக்கிறது? முதலாவது எதை பிடித்து கொண்டு இருக்கிறது ஒரு கிறிஸ்தவனுடைய கரம்? கர்த்தர் எதை பிடிக்காதே என்று அவர் சொன்னாரோ அதை அந்த கரம் பிடித்து கொண்டு இருக்கிறது. இது நம்ம 1 வாக்குத்தத்த ஆராதனையில் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாவது ஒரு கிறிஸ்தவனுடைய கரம் எதை பிடித்து கொண்டு இருக்கிறது? எதை பிடித்து கொண்டு இருக்கிறது? தவறான நம்பிக்கையை அந்த கரம் பிடித்து கொண்டு இருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 15 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 18 வசனமுடைய வேகமாக நாம் பார்க்கலாம். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்கள் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பு பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனால் 1000 பேரை அவன் என்ன செஞ்சான்? கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்து விட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். பாருங்க, இங்க இந்த சிம்சோன் அவன் ஒரு காரியத்தை அவன் நம்பியிருந்தான். என்ன நம்பியிருந்தான்? இந்த தாடை எலும்புனால என்ன செஞ்சேன்? நான் 1000 பேரை நான் கொன்று போட்டேன். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். 16வது வசனம். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன். அவருடைய நம்பிக்கை, அவன் கொன்று போட்ட 1000 பேர் அவன் எப்படி கொன்று போட்டான் என்று அவனுடைய நம்பிக்கை எதில் இருந்தது? தாடை எலும்புல இருந்தது. அல்லேலூயா. தவறான நம்பிக்கை அவனுக்கு வெற்றி எப்படி கிடைச்சது? தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளாக கடந்து வந்தார்.
அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். ஆனால் அந்த வெற்றி ஆண்டவருடைய பலத்தினால் அந்த வெற்றி கிடைத்ததுன்னு சொல்லாமல், நான் அந்த கழுதையின் தாடை எலும்பினால் நான் வெற்றி பெற்றேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் எதை தொடக்கூடாதோ அதை தொட்டான். ஏன்? என்னங்க, எதைங்க தொடக்கூடாது? அவன் தாடை எலும்பு தொடக்கூடாது. அதுவும் பச்சை தாடை எலும்பு, கழுதையின் பச்சை தாடை எலும்பு. இவன் ஒரு நசரேன். அவன் செத்ததை அவன் தொடக்கூடாது. ஆனால் அவன் தொட்டான். அல்லேலூயா. என்ன செஞ்சான்? அவன் தொட்டான். ஏன் தொட்டான்? கர்த்தர் என் கூட இருக்காருங்க. தேவ ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். எனக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு என்ன ஆகாது? எனக்கு ஒன்றும் ஆகாது. என்னால் எல்லாம் செய்ய முடியும். நான் எது வேணாலும் பண்ண முடியும். அதான் அவன் சொல்கிறான், நான் கழுதையின் பச்சை தாடையும் என்ன பண்ணேன்? 1000 பேரை நான் குவியலாக பண்ணேன். அவன் நம்பிக்கை பாருங்க, அவன் நம்பிக்கை. இதே போல தான் அநேகருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நான் ஜெபம் பண்ணுறேன், டெய்லி ஜெபம் பண்ணுறேன், நான் நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறேன், நான் சும்மாவே இருக்கும்போது கூட நான் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்திட்டு இருக்கிறேன், நான் நிறைய ஸ்தோத்திர பலிகள் நான் வாசிக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு நான் போகிறேன், எல்லா கூட்டங்களையும் நான் கலந்து கொள்கிறேன், நான் ஒழுங்காக தசமபாகம் காணிக்கை கொடுக்கிறேன், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழுகிறேன். அதனால் நான் எது செய்தாலும் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார். அல்லேலூயா. நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் பெருசாக அதை எடுத்துக்க மாட்டார். ஆண்டவர் இடத்துல என் ஜெபத்தில் நான் அதையும் கேட்டு நான் மன்னிப்பு வாங்கிப்பேன். என்னுடைய பரிசுத்த வேத வாசிப்பில் நான் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக நான் செல்லுகிறதுனால ஆண்டவர் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவர் கருத மாட்டார். அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், தேவ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அதெல்லாம் சரி. ஆனால் இதெல்லாம் இருக்கிறதுனால தவறான காரியங்களை நாம் செய்யும்போது, தவறான காரியத்தை நாம் பிடிக்கும்போது, தவறான காரியத்தின் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்கும்போது இருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய நிலை கடந்து வரும். அல்லேலூயா. லோத்தனுடைய மனைவி அவள் தேவதூதன் அவர்களுடைய கரங்களை அவள் பிடித்து கொண்டிருந்தா. அவளுக்குள்ளாக என்ன ஒரு நினைப்பு? கூட யார் இருக்கிறா? தேவ தூதர்களே கூட இருக்கிறாங்க, ஆண்டவரே என் கூட இருக்கிறாரு, எனக்கு என்னங்க வரப்போகுது? அவரே என்னை அந்த சோதம் குமாரிலிருந்து எங்களை மாத்திரம், எங்கள் குடும்பத்தை மாத்திரம் அவர் வெளியே கொண்டு வராரு, அவர் பக்கத்திலேயே இருக்கிறார். அதனால் எனக்கு என்ன ஆகாது? எனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை ரொம்ப அழகான காரியங்களை, அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரியதாயிருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடை பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவன் மருமக்கள் மாறின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாருங்களேன். இவன் கர்த்தருடைய ஒரு பிள்ளை, ஆனால் இவனுடைய மருமகன்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லை. இப்படி இருந்தாலே பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் நம்ம நல்லா ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற, வேதம் வாசிக்கிற, கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம குடும்பத்திற்குள்ளாக வருகிற மருமகளாக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும், அவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள் உள்ளே வந்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, இது ரொம்ப ஞானமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். இங்கே அவன் போய் சொல்கிறான், நீ வாப்பா, ஆண்டவர் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறார், சீக்கிரம் வா, வெளியே போகணும், we have to go now, இப்போவே போகணும். அவன் சிரிக்கிறான். அவனுக்கு எப்படி இருக்கு? பரியாசம் பண்ணுகிற போல இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி பர்ஃபெக்டான வார்த்தை. கிண்டல் பண்ணுவதை போல இருக்கு. அவன் பார்க்கிறான் ரொம்ப அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அற்பமாய் பார்க்கிறான். யாரு? மருமகன் மாமனாரை பார்த்து அற்பமாய் பார்க்கிறான். ஏன் இந்த அவல நிலை? சகோதரா சகோதரி, கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கக்கூடியவர்கள் குடும்பத்திற்குள்ளாக இல்லை அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட நபர்கள் குடும்பத்திற்குள்ளாக இல்லைனா, ஒரு கிறிஸ்தவன் குடும்பத்திற்குள்ளாக இல்லைனா, அவிசுவாசி உள்ள வந்துட்டா இப்படிப்பட்ட பரியாசம், கிண்டல் செய்யக்கூடிய நிலை வரும். வாப்பா ஜெபம் பண்ணலாம், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, அவனுக்கு சிரிப்பு வரும். பைபிள் வாசிக்கலாம், சர்ச்சுக்கு வா, சிரிப்பு வரும்.
கிண்டல் வரும். என் சகோதரா சகோதரி, அநேக நன்மைகளை இழக்கக்கூடிய நிலை வரும். அவங்க நம்பிக்கை என்ன? அது போக போக சரியாயிடுங்க, போக போக சரியாயிடும். நாங்கள்லாம் எப்படி இருந்தோம், நாங்களாம் இப்போ எப்படி இருக்கிறோம். உங்கள் நிலைமை வேற, இப்போ இருக்கிற நிலைமை வேற. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அந்த காலங்கள் வேற, இப்போ இருக்கிற பிள்ளைகளுடைய எண்ணங்கள் யோசனைகள் எல்லாமே வேற. அல்லேலூயா. 3 வயசு 4 வயசு அப்புறமா வாங்கி தரேன்ப்பா அப்பா அப்படின்னா எப்போ வாங்கி கொடுப்பீங்க? எந்த நாள், என்ன டைம், எந்த நாள் எந்த டைம், இந்த நாள் இந்த டைம், அந்த நாளில் உங்களுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குமே, சர்ச்சுக்கு போவீங்களே. இப்போ இருக்கிற பிள்ளைகள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்ததை போல் இல்லை. அப்போ அந்த நாட்கள் எங்கள் அப்பா கிட்ட ஏதாச்சும் நான் கேட்பேன், அது ரொம்ப ரேராக தான் எங்கள் அப்பாகிட்ட கேட்பேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிலையெல்லாம் நாங்கள்லாம் அறிந்திருக்கிறோம். நானே என்னுடைய அக்கா நாங்கள்லாம் எங்கள் தகப்பனார் எவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்றது தெரியும். பெருசாக நாங்கள் கேட்க மாட்டோம் எங்கள் அப்பா கிட்ட, ரொம்ப ரேராக தான் நாங்கள் கேட்போம். அப்படி கேட்கும்போது எங்கள் அப்பா சொல்லுறாரு, அப்புறமா வாங்கி தரேன்ப்பா, அதோடு பேசாமல் இருந்துருவோம். நாங்கள் மறந்துடுவோம். ஆனால் அவர் ஞாபகம் வச்சுட்டு எங்களுக்கு அவர் வாங்கி கொடுப்பார். அந்த நாட்கள்லாம் நான் யோசித்து பார்க்குறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை, அதெல்லாம் அந்த காலங்கள், அந்த காலத்து ஆட்கள், அந்த காலத்து மனிதர்கள். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் அப்படிலாம் கிடையாது. இருக்கும் போதே சொத்தை எழுதி வை, நீ வயசாயிடுச்சுல உனக்கு, நீ ரிட்டையர் ஆகிட்டா, நீ எதுக்கு இருக்கிற, எனக்கு என்ன நீ செஞ்ச, எனக்கு நீ என்ன செஞ்ச, நான் என்ன கேட்டால் நீ பெற்றுக்கிட்ட என்ன. பிள்ளைகள் கேட்குறாங்க. எத்தனையோ குடும்பங்களில் கவுன்சிலிங்க்கு நான் போய் பேசும்போது மனசுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த அப்பா அவர் வெயிலும் பார்க்காம மழையும் பார்க்காம தூக்கத்தெல்லாம் இழந்து அவர் வெளியே சொல்ல முடியாத பல வேலைகளெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்திற்காக செய்து அந்த பிள்ளைகள் கேட்குறேன், நீ எனக்கு என்ன செஞ்ச, நீ எனக்கு என்ன செஞ்ச, நானா கேட்டேன், நீயா பெற்றுக்கிட்ட, இப்போ செய். அப்போ தகப்பனார் சொல்கிறார், எப்போ உனக்கு படிக்க வைக்கிறதுக்கு நான் அவ்வளோ காசு செலவு பண்ணனே, அப்போ எனக்கு புத்தி இல்லை, இப்போ புத்தி இருக்குது, அந்த பணத்தை இப்போ கொடு. பாருங்கள் என் சகோதரா சகோதரி, அதே நிலைமை தான் இந்த இடத்துல இருக்குது. அந்த மருமக்கள்மார்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவன் பார்வைக்கு எப்படி இருக்குதா, பரியாசம் பண்ணுகிறதே போல இருக்கு. ஏன் இந்த அவ்வளோ நிலை? நம்பிக்கை வேற பக்கம் இருக்கு. நம்பிக்கை எங்கே இருக்குது? வேற பக்கம் இருக்குது. கர்த்தர் மீது நம்பிக்கை இருக்கிறதா, இல்லை சூழ்நிலைகள் மீது நம்பிக்கை இருக்கிறதா, இல்லை தவறான காரியத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா, இல்லை சரியான காரியத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா? இவன் தவறான ஆட்களை நம்பினான். யாரு? லோத்து. அவன் சொல்றான், அந்த மருமக்கள்மார்கள் அவன் பார்வைக்கு என்ன செய்தார்களா, பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்தைகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை என்ன செஞ்சாங்க, அவனை துரிதப்படுத்தினாங்க. ஏன்? அவன் நம்பிக்கை இன்னும் அந்த மருமக்கள்மார் மீது இருந்தது, இன்னும் அந்த அவிசுவாசி மீது இருந்தது. அங்க இருந்ததுனால இவனுடைய ரட்சிப்பை இவன் இழந்து கொண்டு இருந்தான், இவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து கொண்டு இருக்கிறான். என் சகோதரா சகோதரி, நெவர் எவர் கோ வாட் இஸ் அகெயின்ஸ்ட் காட். கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் இல்லை கர்த்தருக்கு விரோதமான விஷயங்களில் துணையாக நம்பிக்கையாக ஒருபோதும் போகாதீங்க. ஒரு வசனம் இருக்கு, அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் சம்பந்தம் ஏது, பங்கு ஏது? நம்ம நம்பிக்கை என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, அது நான் போகிற போக்கில் அதெல்லாம் சரியாயிடும். போகிற போக்கிலலாம் சரியாகாது, போகிற போக்கில் சரியாகாது. ஒரு தடவை போச்சுன்னா அது போனது தான். 5ல் விளையாதது, நல்லா சத்தமாக சொல்லுங்க, 5ல் விளையாதது 50ல் விளையாது. அல்லேலூயா. அது நடக்காது. அது நடக்கணும்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் இடத்துல போராடணும். யாக்கோபு போராடினதை போல போராடணும். அல்லேலூயா. அந்த தேவ தூதர்கள் சொல்றாங்க, ஏய் வேண்டாம், நீ சீக்கிரம் வா. அவன் இன்னும் கிளம்பாம இருக்கிறான், அதே இடத்துல இருக்கிறான். he was not ready to move. ஏன் மூவ் பண்றதுக்கு அவன் ரெடி ஆகல? அவன் இன்னும் அவங்க வந்துடுவாங்கன்னு அவன் நம்பிட்டு இருந்தான். தேவ தூதர்களுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் தன்னுடைய மருமக்கள்மார் மீது நம்பிக்கை இருந்தது. நம்மளுடைய நம்பிக்கை எங்கெங்க இருக்கு? அல்லேலூயா. இந்த சிம்சோன் அவன் அந்த கழுதையின் பச்சை தாடை எலும்பை நம்பினான். அவன் சொல்றான், நான் குவியலாக என்ன செஞ்சேன், இதனால நான் கொன்று போட்டேன்,
தேவ ஆவியானவர் எனக்குள்ளாக வந்தார், தேவ ஆவியினாலே தேவ பலத்தினாலே இந்த காரியத்தை நான் செய்தேன் என்று அவன் சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் பண்ணது தொடக்கூடாதே தொட்டான். அதுவே பெரிய தப்பு. அதை விட பெரிய தப்பு அந்த விடுதலை, அந்த ரட்சிப்பு, அந்த ஆசீர்வாதம், அந்த வெற்றி அந்த கழுதையின் தாடை எலும்பின் மீது அவனுடைய நம்பிக்கை போனது. என் சகோதரா சகோதரி, நம்ம நம்பிக்கை எங்கெங்க இருக்கு? நம்ம நம்பிக்கை எதன் மீது இருக்கு? யார் மீது இருக்கு? யார் மீது இருக்கு? அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வருதுன்னா சொல்லுங்க, ஐயோ ஆண்டவரே, இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், இது கர்த்தருடைய ஆசீர்வாதமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. என்னுடைய ஞானத்தினால இதை நான் சம்பாதிக்கல, என்னுடைய புத்தினால இது சம்பாதிக்கல, என்னுடைய திறமையினால இது எனக்கு கிடைக்கல. இது கர்த்தர் இரக்கம் பாராட்டி அவருடைய தயவு, அவருடைய இரக்கங்கள், அதனால எனக்கு கிடைச்சது. தாவீது சொல்றாரு, இதுவரைக்கும் ஆண்டவரே நீர் என்னை நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அல்லேலூயா. நான் எம்மாத்திரம், என் வீடு. ஐயோ, நான் இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியே இல்லை. இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதி இல்லை, நான் பாத்திரனே அல்ல. இதற்கு காரணம் என் ஆண்டவர். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அந்த லோத்தை வந்து அந்த தேவ தூதர்கள் அவர்கள் துரிதப்படுத்தினார்கள். 16வது வசனத்தை பாருங்க. அவன் தாமதித்து கொண்டு இருக்கிறான். இன்னும் அவன் நம்பிக்கை தேவ தூதர்கள் இடத்துல, ஆண்டவர் இடத்துல, கர்த்தருடைய வார்த்தை இடத்துல வரல. அவன் தாமதித்து கொண்டே இருக்கிறான். சாக்கு போக்கு சொல்லிட்டே இருக்கிறான். சாக்கு போக்கு. என்ன சாக்கு போக்கு? ஐயா, இதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் பிரியமான தேவஜனம், என்னென்ன சாக்கு போக்கு சொல்றோம்? ஏங்க சாக்கு போக்கு சொல்றோம்? நம்பிக்கை வேற பக்கம் இருக்கு. நம்பிக்கை என்ன இருக்குது? வேற பக்கம் இருக்கு. அதனால சாக்கு போக்கு சொல்றோம். இல்லை, இது சரியாயிடுங்க, இது சரியாயிடும், இது நடந்துடும், இன்னும் 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 வெயிட் பண்ணலாம், இன்னும் வெயிட் பண்ணலாம். அவன் சொல்றான், இன்னும் வெயிட் பண்றோம், இன்னும் வெயிட் பண்றோம். அவன் தாமதித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, அப்பா என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். கர்த்தருடைய இரக்கம் அவன்